ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே வந்து 2-3 பேர் கலாச்சிருப்பாங்க. ஸோ அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக அவங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளை வேஷத்தை போட்டு 3 நாயங்க கூட அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பெரிய தண்டனையாக கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்படிலாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினி வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினி தான் பால் குடத்தெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு வரவேற்றுட்டு இருக்கா. ஏன்னா இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொந்த பந்தத்துக்கிட்ட காட்டுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயினிலாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடி ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டிலேருந்தும் கிளம்புறாங்க பால் குடத்தை தூக்கிக்கிட்டு. எதுக்காகனா நம்ம ஹீரோயினியை பொண்ணு கேட்கறதுக்காக. அம்மா தடபுடலாக வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வர்ற வழியில் கூட நம்ம ஹீரோ கனவு கண்டுட்டே தான் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவள் மனக்கோலத்தில் வந்து நிற்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் வந்து பந்தாவாக இறங்குறாங்க, அதுவும் சீர்வரிசையோட. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தெரு ஜனங்களே வந்து வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மார்பல் கிங் ஆச்சு, இவ்வளோ பெரிய பணக்காரவங்க இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னா மயூராவை பொண்ணு கேட்க வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அவனை வீட்டு வாசப்படியில் கால் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இங்கே பாருப்பா, இடது கால் இல்லை வலது கால் வச்சு தான் நீ மாமியை வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி நடக்கிற ஃபங்க்ஷனை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஃப்ரேமுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினவ கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலே போயிட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ தான் காதல் பார்வையோட பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அம்மா பால் குடத்தை தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நிறைய சீர்வரிசைங்கெல்லாம் கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் எடுத்துட்டு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சீர்வரிசையெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அதையெல்லாம் விளக்கி விட்டு அது மேலே தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோ வேற அப்பா அம்மா 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறான். ஹீரோனோட அப்பாவுக்கு ஏற்கனவே இவனுக்கு தெரியும் போல. அட, நீங்கள் இந்த ஊரில் பெரிய பிஸ்னஸ்மேன் ஓம்காரா தானே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அம்மா தான் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணை பிடிச்சி போச்சு, அதான் முறைப்படி பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அவள் முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அந்த அம்மாவோ அக்கா காரிக்கு கல்யாணமாக போகுது இல்லையா, ஸோ அதுக்காக என்னோட சார்பாக இந்த கிஃப்ட்டை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் நெக்லஸை போட்டு விட்டுட்டு இருக்கு. அதே சமயம் மாப்பிள்ளைக்காரனுக்கும் ஒரு கோல்டு வாட்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாட்டிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, மயிராவோட அழகுக்கு பெரிய பணக்கார வீட்டிலேருந்து அவளை பொண்ணு கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதில் எதுலையுமே விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோவுமே போயிட்டு மாப்பிள்ளை மாதிரி அங்கே போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு பையனை பற்றி புகழ்ந்து பேசிட்டு அதுக்கப்புறமா என் பையனுக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால சம்மந்தம் பேசலான்னு வந்திருக்கோம். இதெல்லாம் சும்மா சாதாரணமான சீர்வரிசை தான், அவங்க பொண்ணை மட்டும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நிறைய கொண்டு வந்து இறக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அந்த அம்மா வேற ஷாலை கொண்டு வந்து நம்ம ஹீரோயினி மேலே வந்து போத்த வருது. இதாம்மா என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடுப்பாயி அந்த ஷாலை தூக்கி போட்டு, என்ன விளாடுறீங்களா, நீங்கள் பாட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா உடனே பொண்ணு கேட்க வந்துடுவீங்களா, நான் என்ன சந்தையில் விற்கிற பொம்மையா என்ன, உங்கள் பையனுக்கு பிடிச்சிருச்சிங்கவுமே உடனே என்ன வாங்கி கொடுக்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என்னது, இதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விட்டுறா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட மனசு உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் அக்காக்காரி வேற கழுத்தில் போட்டிருந்தா அந்த நெக்லஸை வேற கழட்டி கொடுத்துட்டு இருக்கா. அந்த மாப்பிள்ளைக்காரனும் கோல்டு வாட்செல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்பாவுமே பொறுமையாக சொல்லி அவங்க கிட்ட புரிய வைக்கிறாரு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ரொம்ப பெரிய இடம், உங்கள் பையனுக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கலாம், ஆனால் என் பொண்ணுக்கு இதில் விருப்பம் இல்லைங்கும் போது நான் என் பொண்ணை மாரி எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போது அந்த அம்மா கேட்க மாட்டுது. எவ்வளோ திமிரு இருந்தால் எங்களே நீங்கள் அவமானப்படுத்துவீங்க, இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் உங்களுக்கு கனவுல கூட கிடைக்காது, அப்படி இருக்கும்போது நாங்களே பொண்ணு கேட்டு வரோம், நீங்கள் எங்களை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு உங்கள் சம்மந்தம் தேவையில்ல, உங்கள் பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொன்னதும் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுவிட்டு பயங்கர கோவத்தோட இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு, வர்ற மருமகளே, என்னதான் இருந்தாலும் நீ தான் என்னோட வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அங்கேருந்து போயிடுது. வெளியே வந்து இவன் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து பின்னாடி இருக்கிற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, இவர் இவ்வளோ பெரிய ஆள், இவர் ஏன் மயூரா ரிஜெக்ட் பண்ணிட்டாலே, காரணம் அவள் ரொம்ப அழகா இருக்கால அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டு தான் அவன் இன்னும் கடுப்பாகி கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அம்மா வந்து பார்க்கும்போது பையன் இங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வீட்டில் பாட்டி நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோயினியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு என்னடி குறைச்ச, அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீயா எப்படி பேசி அவங்கள வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டுவிட்டு இவளுக்கு பயங்கரமான அழுகை வருது. வர்றவன் கூட என்னோட அழகை பார்த்து தானே வந்திருக்கான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி பாட்டி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்பா
தான் பொண்ணுக்கு சப்போர்ட்டா, என் பொண்ணோட முடிவு தான் என்னோட முடிவு, அவளுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா அதில் எனக்கும் விருப்பம் இல்லை, இதை பற்றி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் அங்கே அவன் கோமா போனான் இல்லையா, எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கான். அங்கே நிறைய பேர் வந்து தீப்பந்தத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயுமே அங்கே இருக்கிற எல்லா தீப்பந்தத்தையும் கீழே போட்டு உடச்சி அது மேலே ஏறி நடந்துக்கிட்டு இருக்கான். அதாவது தீ மிதிச்சுக்கிட்டு இருக்கான், அதுவும் வெறும் காலோட. மயூரா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. இந்த பையன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்னடானா கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான், மண்டபத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கும் மயூராக்கும் இங்கே கல்யாணம், அவளை போயிட்டு நான் இந்த மணமேடைக்கு இழுத்துட்டு வந்தாவது தாலி கட்டியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோமா இங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அப்பாக்கே ஒரு செகண்ட் பயமாக தான் இருக்கு. போய் உன் பையனை தடுத்து நிறுத்து, அவன் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த அம்மா அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவனும் கோமா போனவன் காரிக்கிட்ட வரைக்கும் போனவன் டக்குன்னு நிற்கிறான். என்னடான்னு பார்த்தா இந்த அம்மா படுத்து கிடக்குது, அதுவும் அவனோட காலடியில். அம்மா சொல்கிறேன் கேளுப்பா, கோவத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்காது, இப்போவும் நீ போகணுன்னு நினச்சேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாவை தாண்டி நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் தான் வந்து அம்மா பிள்ளையாச்சே. ஸோ அம்மா ஒரு ஆளால் தான் இவனை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதனால் அம்மா சொன்ன ஒரு வாரத்துக்கு கட்டுப்பட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான், அதாவது வீட்டுக்கு, அவனோட வீட்டுக்கு. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்கத்தில் நம்ம ஹீரோயினி காலேஜுக்கு போனால் உன்னை காலேஜ் விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால், பெரிய இடத்துல பிரச்சனை பண்ணால் சும்மா இருப்பாங்களா, அதான் உன்னை தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ இந்த காலேஜில் இல்லை வேறு எந்த காலேஜ்லேயும் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறாரு, அங்கே வேலையை விட்டு உங்களை தூக்கியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்குன்னு அவருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் அக்காக்காரி லாயர் ஆகணும்னு ஆசை, அதனால ஒரு லாயர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவரும் உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுமா, இதுக்கப்புறம் நீ வராதுன்னு சொல்லிடுறாரு. பாட்டிமா கோயிலுக்கு போகுது. அப்போ வாசலே ஒருத்தவன் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருடா எனக்கு அனுமதி கொடுக்கணும், தள்ளுடா அப்படின்னு சொன்னா, இல்லை உங்களை இந்த கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, அதனால நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மொத்த குடும்பத்துக்கும் ஒன்றும் புரியல. எப்படி சொல்லி வச்ச மாதிரி உங்களையும் அக்காவையும் வேலையை விட்டு தூக்குவாங்க, அப்புறம் என்ன காலேஜில் சேர்த்துக்க மாட்டாங்க, அப்புறம் பாட்டிமாவையும் கோயிலுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அம்மா சொல்கிறாங்க, எனக்கு மார்க்கெட்டுக்கு போனால் ஜாமான் வரைக்கும் கொடுக்க மாட்டாங்கம்மா, உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா வாசலில் ஒரே சத்தமாக இருக்குது. வெளியே போய் பார்த்தா புல்டோசர் வந்து நிற்கிது, வீட்டை இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காக, நாங்கள் தான் லோனுக்கான அமௌண்ட்டை மாதம் மாதம் கரெக்டாக தானே பே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இடிக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நாங்கள் இடிக்கத்தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கே ஒன்றுமே புரியல. பாட்டி மாவரை வந்து திட்டிக்கிட்டு இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, அவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வந்த சம்மந்தத்தை நீ வேணான்னு சொன்னல, ஓம்காரோட கோவத்தினால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னதும், அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா, ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானா, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டேயுமே ஒரு 1/2 hour எனக்கு டைம் கொடுங்க, நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இந்த வீட்டை இடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. நடக்கிற கூத்தெல்லாம் இவன் ட்ரோனு விட்டு தன்னோட டேப்ல பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீ என்ன பண்ணுவ மயூரா, நடக்கிற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னா உனக்கு ஒரே வழி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான், சீக்கிரமா என்னை தேடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.